ஹாய், இன்றைக்கி மெஹந்தி கிளாஸோட டே 4 பார்க்க போகிறோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி ஒரு செட்டு பார்க்கலாம், நாளைக்கு ஒரு செட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் இல்லையா, ஹம்ஸு, ஸ்விரில். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஃப்ளவர்ஸ் முக்கியமாக வரப்போகுது. எல்லாத்தோட ஃப்ளவரோட சென்டரும் வந்து ஸ்விரில்லில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்க சொன்னேன். இப்போது நான் ஒரு ஸ்விரில் போட்டுக்கிறேன். நான் 4 டைம்ஸ் உள்ள ஒரு ஸ்விரில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு மேலே பெரிய பெரிய ஹம்ஸ் லென்த் வைஸ் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஹம்ஸ் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 2 3 4. வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகுது, ஸோ நான் இதை ஃபில் பண்ணிவிட்டு வரேன். ஒன் சைடு முடிச்சிருச்சு. இதுக்கு மேலே இதே மாதிரி 2 பெட்டல்ஸ் சேம் இதே சைஸில் மேலே போட போகிறோம். ஓகேவா? ஸோ நான் காட்டுறேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாக சுற்றி போடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன் இதில். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளவர். ஓகேவா? நான் உங்களுக்கு தெரியறதுக்காக நம்பர் போடுறேன், நம்பர் போட வேண்டாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளவர். இப்போது செகண்ட் ஃப்ளவர் பார்க்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஃப்ளவர் சேம் அதே ஸ்ப்ரில் வச்சு தான் ஒரு குட்டியாக ஒரு ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டேன். அதுக்கு மேலே பெடல்ஸ் போட போகிறேன். ஸோ இங்கே ஒரு டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹையாக போயிட்டு இங்கே ஒரு ஆர்க் மாதிரி கொண்டு வாங்க. அப்படியே அதே டாட்டுக்கு கொண்டு வந்து முடிச்சிருங்க. ஓகே, ஸோ சேம் ஒரு டாட் அப்படி கொண்டு போயிட்டு ஒரு ஆர்க் மாதிரி கொண்டு வந்து திரும்பவும் அதே டாட் கிட்ட முடிக்கணும். ஸ்டார்டிங்கில் எப்பயுமே ஸ்லோவாக போடுங்க, ஸ்பீடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. அண்ட் ரஃப் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ண போகிற நோட்டில் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, போட்டுட்டு எப்பயுமே ஷேட் பண்ணணும். ஷேடிங் நான் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். பட் இப்போ வந்து லைக் இங்கேருந்து இந்த டாட் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து தின் லைனாக போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஆல்ரெடி இங்கே கோன் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் இப்படி புஷ் பண்ணி விடும் போது அங்கே ஒரு ஷேட் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இது நம்பர் 2. ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் ஒன்னும் அதே ஸ்ப்ரில்லில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. இதில் மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரில் அதிகமாக தேவைப்படும். ஸோ ஸ்ப்ரில் போட்டு எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் போக சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதை ஒரு சைடில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்விரில் போட்டுட்டேன். அதுக்கு மேலே இப்போது நம்ம ஹம்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹம்ஸை வந்து சுற்றி போட்டுக்கோங்க. ஓகே, ஹம்ஸ் போட்டுட்டோம். தென் இங்கே ஒரு டாட்லேருந்து நம்ம பெடல்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இப்போ வந்து பெரிய ஹம்ஸ் மாதிரி. ஓகே, லென்த் வைஸ் அதாவது பிரெத் வைஸ் நம்ம போட்டிருந்தோம். இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை விடவே பெருசாக கொடுக்க போகிறோம். பெரிய ஒரு கர்வி கொடுத்து இங்கே வந்து முடிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் பக்கத்தில் ஒட்டின மாதிரி ஒரு ஹம்ஸ். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஃப்ளவர் முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கும் அதே ஷேடிங் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கான ஷேடிங் நம்ம இங்கேருந்து கொடுப்போம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஷேடிங்க்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இங்கே எந்த ப்ரெஷருமே நான் கொடுக்கல. ஆல்ரெடி இருக்கிறத நான் இப்படி மர்ச் பண்ணி விட்றேன், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். ஸோ இருக்கிறத
அப்படியே எடுத்து விட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஷேடிங். நான் ஷேடிங் டீட்டெயிலாக தனியாக ஒரு கிளாஸ் போடுறேன். பட் இப்போதைக்கு ஃப்ளவருக்கு எங்கெங்கே பண்ணணும்னு தெரியணும் இல்லையா? ஸோ இங்கே இப்படி பண்ணி விட்டுருங்க. இருக்கிறத அப்படியே இழுக்கணும். நான் ஷேட் பண்ணிட்டு வரேன். ஃப்ளவர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 4th போகலாமா? ஓகே. ஸோ 4த்தும் சேம் அதே தான். நம்ம வந்து ஸ்விரில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்விரில் போட்டுக்கோங்க குட்டியாக. அண்ட் முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன். எப்பயுமே நம்ம பெடல்ஸ் போட்டுட்டு ஷேடிங்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக மேலே இருக்கிறத மட்டும் ஒரு ப்ரெஷரில், அதாவது திக் லைனில் ஹைலைட் பண்ணிக்கணும். ஸோ அதை எப்பயுமே பண்ணிடுங்க. அண்ட் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் எப்பயுமே பண்ணணும். ஓகே. திக் லைன் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இப்போ நம்ம ஸ்ப்ரெல்லோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பெடல் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி வந்து ஒரு சி அண்ட் ஒரு சின்ன கர்வ், தென் திரும்ப ஒரு சி. ஓகே. ஸோ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து இங்கே சேர்த்துருங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேருந்து கொண்டு போங்க. ஒரு சி, சின்ன பெண்டு. ஓகே. திரும்பவும் சி, அதை இப்படி சேர்த்துறேன். ஓகேவா? ஸோ இங்கேருந்து நான் கொண்டு போகிறேன். ஒரு சின்ன சி மாதிரி போட்டு அது ஒரு பெண்டு, தென் திரும்பவும் ஒரு சி, அதை அப்படியே கீழே கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடலாம். தென் சி, குட்டி பெண்ட் அண்ட் சி. ஃபோட்டோ நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டு இங்கே சேர்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஒரு ஃப்ளவர். இதுக்கு எங்கே ஷேட் பண்ணணும் அப்படின்னா, ஷேடிங் நம்மளை பொறுத்து தான். நான் இப்போது இதுக்கு ஷேடிங் இங்கேருந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ சேம் இருக்கிற கோனை அப்படியே நான் மெர்ஜ் பண்ணி விட்றேன். இது ஒரு டைப் ஆஃப் ஷேடிங். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். அதாவது உள்ளெல்லாம் வரல, வெளியே அவுட்டருக்கு மட்டும் திக் லைன் போட்டுக்கிறேன். இந்த சைடு அண்ட் திஸ் சைட் சேம். இந்த பக்கம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது 4th ஃப்ளாரா? நெக்ஸ்ட்டு 5th பார்க்கலாம். ஸோ 5த்தும் ஸ்விரல் வச்சு தான் ஒரு குட்டி ஸ்விரல் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போது இங்கே போட்டோம் பார்த்தீங்களா? இதே தான். பட் என்னென்னா இங்கே சர்க்கிள் சுற்றி ஒரு ஹம்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஹம்ஸ் ஃபுல்லாக சுற்றி கொடுத்துட்டேன். தென் இதே மாதிரி பெட்டல்ஸ் தான் போட போகிறேன். இதுலேருந்து எடுத்து சி கொண்டு வந்து அதில் ஒரு பெண்ட், அப்புறம் திரும்பவும் சி கொண்டு வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே. தென் இங்கேருந்து சி, இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய சியாகவே போடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பெண்டு வந்துடும். ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது. எப்பயுமே கொஞ்சம் ப்ராடாக சி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு பெருசாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகாது.
குட்டி பென் அண்ட் சி இங்கே ஜாயின் பண்ணணும். ஸோ மினிமம் 5 பெட்டல்ஸ்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக ஆகிடும். ஸோ 5 பெட்டல்ஸ் மினிமம் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கு ஷேடிங் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா மேலே இருந்து கொடுக்கலாம். அதாவது இந்த ஷேடிங் நம்ம இங்கேயும் கொடுக்கலாம். நான் ஷேடிங்கில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக மாற்றி மாற்றி கொடுத்து காமிச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது இங்கேருந்து ஷேப் பண்ணுறோம். அதாவது இருக்கிறத அப்படியே மெர்ச் பண்ணி தான் விட்றேன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரேன். ஓகே, ஸோ 5th floor ஃபினிஷ் ஆகிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஃப்ளவருக்கு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் ஒரு சின்ன சி அண்ட் அந்த கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சி அண்ட் சென்டரில் ஒரு டாட். ஓகே, ஸோ போட்டுட்டு மேலே ஹம்ப் சுற்றி கொடுக்கணும். நான் கொடுத்துட்டு வரேன். கொடுத்துட்டேன். இப்போது சேம் இதே பெட்டல். இப்போ நம்ம இங்கே ஸ்ப்ரில் யூஸ் பண்ணி பண்ணோம். இப்போ சர்க்கிள் வித் டாட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வேறு ஃப்ளவரில் ஆட் ஆகும். ஆனால் பெட்டல்ஸ் வைஸ் சேம். ஒரு பெரிய சி, ஒரு பென் அண்ட் சின்ன சி கீழே கொண்டு வரணும். சி பென் சி கீழே கொண்டு வரணும். ஓகே, நான் போட்டுட்டு வந்துடுறேன். ஓகே, நான் போட்டுட்டேன். இதோட ஷேடிங் நான் எங்கேருந்து கொடுக்குறேன் அப்படின்னா உள்ளேருந்து கூட கொடுத்துக்கிறேன். இங்கேருந்தே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஷேடிங்கும் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். சேம் இதே மாதிரி தான் ஷேட் பண்ணணும். ஸோ நான் முடிச்சிட்டேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவுட்லைன் பண்ணணும். அவுட்லைன் வந்து திக் லைனில் பண்ணணும். ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும். இதுக்கு ட்ரை ஆகிருக்கும். ஸோ நான் இதை திக் லைனில் கொடுத்துக்கிறேன். அவுட்டர் மட்டும்தான் பண்ணணும். ஓகே, இன்னர் பண்ணிடாதீங்க. இன்னரே போகாதீங்க. வெறும் அவுட்டர் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த ஃப்ளவரும் முடிஞ்சிருச்சு. இது 6th one. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 7th. இது எப்படி போடணும் அப்படின்னா சேம் நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். குட்டி சர்க்கிளாக போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு தென் இங்கேருந்து ஒரு ஹம்ப் மாதிரி ஆஃபில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஹம்ப்பு, அது கொஞ்சம் கீழே இருக்கும். அண்ட் இங்கேருந்து ஒரு சைடு ஹம்ப், அதை வந்து இப்போ ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேவா, புரியுதா? ஸோ இங்கேருந்து திரும்பவும் ஒரு ஹம்ப்பு, சென்டரில் ஒரு லாங் ஹம்ப்பு அண்ட் சைடில் திரும்பவும் க்ராஸில் ஒரு ஹம்ப். இங்கேருந்து குட்டி ஹம்ப், பெருசு, திரும்பவும் ஒரு குட்டி குட்டி, இந்த பக்கம் ஒரு குட்டி, கொஞ்சம் டெப்த், இங்கே கொஞ்சம் பெருசு. ஓகேவா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். ஸோ இது இப்போது நம்ம சேம் இன்னர்லேருந்தே ஷேட் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் லாங்காக கொடுத்துக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஷேட் பண்ணிட்டு வந்தேன். இப்போ இது ட்ரையாக இருக்கும். ஸோ நான் இதை அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் முன்னாடியே சொல்லுங்கடா. இன்கேஸ் எதுலன்னா உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா செப்ரேட்டாக வந்து மெசேஜ் பண்ணி கேட்கணுன்னு அவசியம் இல்லை. குரூப், அந்த பழைய குரூப்பில் வந்து நீங்கள் டவுட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உங்களோட டவுட் என்னன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவேன். அண்ட் ரீஒர்க் கொடுத்தேன் அப்படின்னா அதை பண்ணிவிட்டு உடனே சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் நான் பார்த்தேன் நிறைய பேர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எனக்கே ப்ரௌடாக ஃபீல் ஆகுது சீரியஸ்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இன்னுமே உங்களுக்கு சூப்பராக வந்து லைன்ஸ் கூட இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக வரணும். ஸோ அதுதான் நான் ட்ரைன் பண்ணிகிட்ருக்கேன். திக் லைன் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு. இது 7th. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே சர்க்கிள் வச்சு பண்ணோம் இல்லையா, இப்போ அதே தான், ஆனால் ஸ்விரல் வச்சு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்விரல் வச்சுட்டு குட்டி ஹம்ப், பெருசு, திரும்ப குட்டி ஹம்ப், குட்டி, பெருசு அண்ட் குட்டி. ஓகே, நான் போட்டுட்டு வந்துடுறேன். பட் என்னென்னா நோட்டில் போடும்போது உங்களால் இப்படி அழைச்சிட்டு உடனே போட முடியாது. பட் கையாக இருந்துச்சுன்னா இன்கேஸ் உங்களுக்கு கரெக்ஷன் இப்போ ஏதோ ஒன்று இப்படி போயிருச்சு, டக்குன்னு இப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது கரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ கையில் இந்த மாதிரி ஃபால்ட் வந்தால் நம்ம சேஞ்ச் உடனே பண்ணிடுங்க. இப்போ நோட்டுன்றதுனால என்னால் மாற்ற முடியல, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பட் நீங்கள் இதே மாதிரி இதில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா பெட்டல்ஸ், அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே 4 இருக்குது, இங்கே மினிமம் 5 வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே இதில் ஷேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ சேம் இதில் இப்படி ஷேட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டனால ஷேட் பண்ண முடியல ஒழுங்கா. நீங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நீட்டாக பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் இல்லைன்னா பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு சென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அனுப்புங்க. ஓகே, ஸோ இல்லைன்னா நான் ரீவாக் கொடுப்பேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, ஸோ நான் அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 8th one முடிஞ்சிருச்சு. இப்போது நெக்ஸ்ட். ஓகே, ஸ்பிரல் போட்டுக்கோங்க. ஓகே, ஸ்பிரல் போட்டுட்டேன். இப்போது எந்த ஃப்ளவர் போட போகிறோம், எந்த பெட்டல் போட போகிறோம் அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம போடுறது தான், லீஃப் டைப். ஓகே, இந்த மாதிரி ஒரு குட்டி ஆர்க், இங்கிருந்து சேம் அந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ நான் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது இதில் என்ன பண்ணணும்னா ஷேடிங் தான் சேம். இப்போ நம்ம இதுக்கு உள்ளேருந்து பண்ணிக்கலாம். நீட்டாக நான் பண்ணிக்கிறேன். இதில் ஆல்ரெடி இருக்கிறத வச்சு தான் நான் வந்து லைன் இழுக்கிறேன், அது அப்படியே வருது. ஸோ அதே மாதிரியே நீங்கள் ஷேட் பண்ணுங்கள். ஓகே, நான் முடிச்சுட்டு ஸோ 9th ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு. டைம் ரொம்ப வீடியோ லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து இது அடுத்த ஃப்ளவருக்கும் ஸ்வில்லும் ஹம்ஸும் வரும் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து சேம் இதே மாதிரி லீஃப் டைப் பெடல் தான் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துக்கலாம். குட்டி ஆர்க், சேம் இங்கேருந்து அந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ப்ளஸ் போட்டுட்டேன். ஸோ இதுக்கு ஷேடிங் நான் எங்கேருந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா மேலேருந்து கொடுக்க போகிறேன். கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு லென்த்து அது வந்து ப்ரஷ் இப்படி கொடுங்க, நல்லாயிருக்கும்.
மேலேருந்து கீழே இழுத்துருங்க. அண்ட் ஒரு லீஃப் மாதிரி ஒரு லைனாக போட்டு விட்டிங்கன்னா அந்த ஷேடிங் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ போட்டுட்டு லீஃப் மாதிரி இப்படி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தென் 10 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சேம் ஸ்ப்ரில் வச்சு தான் வரும். நான் ஸ்ப்ரில் போட்டுட்டு வந்தேன். இங்கே ஒரு டைப் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இது. பட் இங்கே என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, நம்ம குட்டி ஹம்ப் போடுறோமா, தென் இங்கே அந்த லீஃப் டைப் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ குட்டியாக இப்படி வந்து இங்கே திரும்பவும் ஹம்ப் மாதிரி. ஸோ ஒரு ஹம்ப்பு லீஃப் வந்துடும் உடனே. அண்ட் மறுபடியும் ஹம்ப்பு திரும்பவும் ஹம்ப்பு லீஃப் ஹம்ப். ஓகே, ஸோ சேம் ஷேடிங் வைஸ் கீழே இருந்து கொடுத்துக்கலாம். ஓகே, 11th. நெக்ஸ்ட்டு சேம் ஸ்ப்ரில் நான் போட்டு வச்சுட்டேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த லீஃப் மாடல் தான், அதே மாதிரி நீங்கள் லீஃப் போட்டுக்கணும். பட் இதோட ஷேடிங் வைஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்ப்பீங்க. அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் போட்டுட்டேன். ஸோ இதுக்கு எப்படி ஷேடிங் கொடுத்து நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சென்டரில் ஒரு லைன். ஓகே, எல்லாத்துக்குமே சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் எங்கே வந்தாலும் நம்ம லைன் எப்படி போடுவோமோ அப்படி தான் போடணும், நோட்டில் டச் ஆகாத மாதிரி. ஸோ லைன் போட்டுட்டேன். இதோட ஒரு சைட் மட்டும் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ நான் இந்த சைடு ஃபில் பண்ணுறேன். சேம் இந்த சைட் அதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த சைடு லைட் ஷேடிங் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும், அந்தளவுக்கு ஒரு லைட் ஷேடிங். ஓகே, சேம் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கறதுல தான் இருக்குது. தெரியாமல் அழுத்தி கொடுத்துட்டா கூட அதை வச்சு அப்படியே எல்லாத்துக்கும் மெர்ஜ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். மோஸ்ட்லி நீங்கள் ப்ரெஷர் இதுக்கு கொடுக்கவே வேணாம். ஸோ இதுக்கும் ஷேடிங் டிஃப்ரென்ஸ் தெரியுதில்ல, இதே மாதிரி தான் ஷேட் பண்ணணும். லாஸ்ட்டாக இன்றைக்கி ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கும் நம்ம ஸ்ப்ரில்லும் ஹம்ஸும் வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன். இந்த ஃப்ளவருக்கு வந்து இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு ஆர்க். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் மேலே பெரிய சீயாக போயிட்டு கீழே லைட்டாக பெண்ட் ஆகி திரும்ப மேலே போகணும். அதை அப்படியே கொண்டு வந்து கீழே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் பெரிய சீயாக கொண்டு வந்து ஒரு பெண்டு அண்ட் அதை அப்படியே மேலே கொண்டு போயிட்டு கீழே இருந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும். பெரிய சி பெண்ட் மேலே கொண்டு போயிடுங்க அண்ட் இப்படி ஒரு ஜாயின். ஓகே, பெரிய சீயாக போய் பெண்ட் ஆகிட்டு இப்படி மேலே போயிடும். அதை கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதோட ஷேடிங் இங்கே கொடுங்க. ஓகே, ஸோ நான் எல்லாத்துக்கும் ஷேட் பண்ணிட்டு வரேன். ஸோ இது 13th. ஓகே, இன்றைக்கி நம்ம மொத்தம் 13 ஃப்ளவர் பார்த்துருக்கோம். நாளைக்கும் இதே தான் கண்டினியூ ஆகும். ஸோ இதை போட்டுட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி ஆல்ரெடி ட்ரை ஆனதுக்கெல்லாம்
அவுட்டர் மட்டும் திக் நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். ஓகே, நான் சிலது கொடுத்துருக்கேன், சிலது கொடுக்கல. பட் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு தான் எனக்கு சென்ட் பண்ணணும். டவுட் இருந்தால் குரூப்பில் கேளுங்க, ப்ரைவேட்டாக கேட்க வேண்டாம். ஓகே, பாய்.